உங்கள் பாக்கெட்டில் ஒரு 1,00,000 ஒரு பண்டலாக எடுத்து ஒரு பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் பஜாரில் போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் போகிறீங்க, உங்களுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு யாராவது பணத்தை அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஜாக்கிரதையாக போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது, உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிற வேலை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு வரீங்க. அங்கே வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்கள் ஆட்கள் தான், உங்கள் சொந்தக்காரங்க தான், உங்கள் குடும்பத்தினர் தான் வீட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு சட்டையை உங்கள் ஸ்கோட் ஸ்டாண்டில் மாட்டிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் ஹாயாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் சட்டை பக்கத்தில் யார் போனாலும் உங்களுக்கு ஒன்றும் மேட்டராகவே தெரியாது. யாரும் கிட்ட போயிடக்கூடாது, சட்டையை தொட்டக்கூடாதுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு விட்டுருப்போம். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய நிலைமை வேறு, நீங்கள் வெளியே வந்தால் உங்களுடைய நிலைமை வேறு. வெளியே வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் சில முறைப்படி செய்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி சில ஒழுங்குகளை பண்ணிக்கணும். ஆனால் மனசு அளவில் அது அளவில் எப்படி இருக்கணும்னா, அது எப்படி நேச்சுரலாக இருந்தால் போதும். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னுட்டு உங்களுக்கு எந்த கடமையும் கிடையாது, அமைதியோடு இருக்கணும்னு எந்த பொறுப்பும் கிடையாது, வருத்தமே வராமல் உங்களை பார்த்துக்கணும்னு எந்த பொறுப்பும் கிடையாது, டென்ஷனே ஆகாமல் உங்களை பார்த்துக்கணுங்க எந்த பொறுப்பும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து நான் நல்லா இருக்கணும்னு ஒரு பொறுப்பு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள சண்டை தான் வந்துடும். ஆனால் உங்களை நீங்கள் கீழே போட்டுருங்க, அவ்வளோ. நீங்கள் உங்களை மட்டும்தான். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா, வெளியே வந்திருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே இருந்தால் ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் சட்டை கூட போட வேண்டாம், பனியோட உட்காந்தா போதும். சட்டையை கலத்தி கோட் ஸ்டாண்டில் மாட்டிட்டு நீங்கள் போட்டு ஹாயாக உட்காந்துருங்க, எப்படி வேணாலும் இருந்து. அந்த உண்மையிலே யாராவது ஒருத்தர் பைக்கில் கையை விட்டு பணத்தை எடுத்தாலும் கூட சரி, எடுத்து உனக்கு வேண்டியதை எடுத்துட்டு மீதியை வச்சிடப்பானிட்டு சொல்ல போகிறோம், அவ்வளோ. ஒன்றும் ஒரு மேட்டராகவே தெரியாது. இப்போ வெளியே உள்ளதுங்கிறது வேற. மனசை பயன்படுத்தி எல்லா வேலைகளுக்கும் மனசை பயன்படுத்தி மனசை சரி பண்ணுறதுங்கிற வேலை மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஞானங்கிற பேரில் என்னன்னு சொன்னால், அகத்தளவில் மனசளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு, ஒரு முடிவுக்கு வர்றது, ஒரு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பேர் ஞானம். அப்படி முடிவு எடுக்கிறதுனால என்ன ஆயிருன்னு சொன்னால், மனசு இயற்கையாகவே இயங்கிடும். அப்படி இயற்கையாக இயங்கிறதுக்கு பேர் லிபரேஷன், முக்தி, மோட்சம் என்ன ஒன்றாலும் வச்சுக்கணும்.